முதலாளி என்னன்னு கேளுங்க. தம்பி வர சொன்னீங்க. என்ன கல்யாணம்? கல்யாணம் அண்ணனா? என்னையா தம்பி? நான் வேணா வாடகைய அடுத்த மாசம் சேர்த்தி கொடுத்துறேன் தம்பி. சார் போன மாசம் தான் பெண்டிங் வச்ச மாதிரி சொல்றீங்க. கடையை ஓபன் பண்ணல இருந்து இன்னும் கொடுக்கலையடா. என்ன பண்றது தம்பி, வர்ற வருமானம் வாய்க்கு வயிறுக்கு சரியா இருக்கு. என்ன வயிறு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தா நீங்க வாடகையே தர வேணாம். வாடகை தர வேணுமா? இன்னொரு விஷயம், என்ன சொல்றீங்க தம்பி? 5 வருஷத்துக்கு அந்த கடையை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். தம்பி நம்ப முடியலையே. ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க தம்பி, காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாண ஆர்டர் உங்களுக்கு தானே வந்திருக்கு. கொண்டாங்க பார்க்கல. நம்ம ஆர்டர் தான் முதலாளி. ஆமா தம்பி, நாங்க இந்த டெக்கரேஷன் தொழில் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு முதல்ல வந்த பெரிய ஆர்டரே தான். நீங்க இந்த கல்யாணத்துக்கு போகும்போது எங்க ஆளுங்க 2 பேரையும் உங்க கூட கூட்டு போகணும். என்ன தம்பி இது என்ன பெரிய விஷயமா? 10 பேர்த்த அனுப்பி கூட்டு போறேன். இவங்க 2 பேர் தானே. இவனுக்கு 2 பேரும் 10 பேர் சமம். மூடு. தம்பி ஏதோ நான் தான் ஆர்வத்துல போகும்போது கூட்டு போறேன்னு, இவங்களை எதுக்கு நான் கூட்டு போனோம்? பொண்ணை தூக்குறதுக்கு. எவனோ எதையோ தூக்குறான். பொண்ணை தானே? பொண்ணா? தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணா? ஐயோ தம்பி, 5 வருஷம் பில்டிங் ஃப்ரீயா வச்சுக்கன்னு சொல்லிட்டு 10 வருஷம் உள்ள தள்ள பாக்குறீங்களே. அப்ப கடையாரு பாத்துப்பான். இவனும் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் வரப்போறான். அப்படிலாம் நடக்காது. பொண்ணை தூக்க போறது என் ஆளுங்க தான். இவங்கள உங்க ஆளுகள் சொல்லி உள்ள கூட்டு போனா மட்டும் போதும். ஐயோ பயமா இருக்கே. யோ ஏன் பையன் சாவற? அதான் தெளிவா சொல்றாருல, பொண்ணு நீயா தூக்க போற? அவங்க தான் தூக்க போறாங்க. டே அவங்க தூக்குனாலும் போலீஸ்ட்ட மாட்டதுக்கு அப்புறம் என்ன தண்டா தூக்குவாங்க? அட போயா, புரியா பேசிக்கிட்டு இருக்க. பார், நல்ல சந்தர்ப்பம், இதை மிஸ் பண்ணிடாத. கடையை 5 வருஷத்துக்கு வாடகை இல்லாம ஃப்ரீயா தரங்கிறாரு. கொஞ்சம் பழச திரும்பி பாரியா. இந்த பக்கம் திரும்பியா. ஏன் தம்பி, அந்த கல்யாண பொண்ணை தான் தூக்கணுமா? வேணும்னா அம்மா சித்தி அக்கா தங்கச்சி யாராச்சும். யோ தம்பி பொண்ணை தானே லவ் பண்ணுது, அவங்க ஆத்தாலே லவ் பண்ணுது. இன்னும் போட்டனா டைனோசர் பதறான். சொல்றத மட்டும் செய்யா. இது உங்களுக்கு தான். எனக்கா? தம்பி இந்த காரியத்துக்காக வெளிநாட்டு பணம்லாம் கொடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. ஏயா சாவடிக்கிற? இன்னும் சைஸா கூப்பிடுறானுங்க. ஷாலினி சிட்டிங்க சைஸா இருக்கு. ரெடியா? ரெடியா? பயப்படாதீங்க முதலாளி, நான் இருக்கேன்ல. இறங்க அம்மா. இறங்கியா இறங்க. ஓ சீக்கிரம் லேண்ட் ஆகு. எப்படி போற ஒரு பக்கி. அம்மா எப்படி ஜம்ப் பண்ண பத்தியா? அம்மா ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல நிறைய பேர் இருக்கிற கூட்டத்துல எப்படா அந்த பொண்ணை கடத்த போறீங்க? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அதை இவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. இந்த சாரெல்லாம் கூட்டு போய் எப்படி நான் லேபர்னு சொல்லுவேன்? ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லி பாரு. அதுக்கெல்லாம் இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகாது சார். இந்த பார், வந்ததான் வந்தேன். கொஞ்சம் பியூட்டி பார்லர் போய் முகத்தை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு வந்துக்கலாம்ல. ஏன் என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சித்தர் போதை மரத்துல நடந்து வந்த மாதிரியே அது இருக்கு. போதை மரம் இல்லையா, போதி மரம். இவரை பார்த்ததுமே டங்க் நெட்டி. சொல்ல தம்பி, விட்டா பேசினே இருப்ப. தூக்குற வேலையை பார்க்கலாமா? அப்படின்னா இப்படிதான் ஒருத்தன் தான் தூக்குறான், 4 பேர் தூக்குற மாதிரியே இருக்கு. ஆடு உனக்காவது மாலை போட்டு மரியாதையா நிக்க வச்சிருக்காங்க. என் நிலைமையை பாத்தியா? என்னன்னு எனக்கு தெரியல. மூடிட்டு போடான்ற. நான் சொல்லிருக்கணும், அது சொல்லிருச்சு. கேட்ட ஜாமான் வந்துருச்சு. சார் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருப்போம் அதெல்லாம் சுறுசுறுப்பா செய்யணும். சரியாமா? குறிப்பா கல்யாண வீட்டுக்காரன் கூல்ட்ரிங்க்ஸ் கேட்பான், டீ கேட்பான், காபி கேட்பான். இதெல்லாம் பரபரப்பா எடுத்து கொண்டு போய் மொத்தத்துல நெல்லை முத்துவோட பேரை காப்பாற்றணும். சரியாமா? அதுலயும் குறிப்பா இந்த பந்தல் சும்மா சமையலுக்காக டெம்பரவரியா போட்டிருக்காங்க. உங்க வேகத்தை கொண்டு அதில் காட்டக்கூடாது. அப்புறம் எனக்கு இதில் கிழிச்சிட்டு அதில் கிழிச்சிட்டுனா டிஞ்சர் வாங்க கூட காசு தர மாட்டேன். அதை மனசுல வச்சுட்டு வேலையை ஏலையா இப்பதான சொன்னேன். சொல்லி வாய முடுறதுல பந்தல வச்சு தலையில போடுறேன். போய் காய வெட்டல முதலாளி. நான் என்ன வெட்டட்டும்? ஒரு அறுவாலை எடுத்து இவனை வெட்டு. இவனால வேலை கொடுத்தா முதல்ல முடிய வெட்டல. போ எல்லாம் பறக்க பார்க்காம வேலையை பார்க்கலாம்ல. பெருசா எதிர்பார்த்து சின்னதா விழுந்துச்சு. இவன் போற பக்கம் பார்த்தா நம்மள காலி பண்ணி விட்டுறோம். இவன்ட்ட எந்த வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல இருக்கு. வணக்கம் சம்பந்தி.
மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு மச்சான். உள்ள போங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த பிளானத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கல்யாணம் இந்தா. ஏங்க எனக்கு எதுக்குங்க சென்ட்? இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு சென்ட் தேவையா? யோ சென்ட் இல்லையா, மயக்க மருந்து. மயக்க மருந்தா? எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நேரா போற அந்த பொண்ணு மூஞ்சில அடிக்கிற, அது மயக்கம் போட்டு விழுகுது, நான் தூக்குறேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. காட்டியான மாதிரி உடம்பு வச்சிருக்கீங்க, கட்டுறவங்க மாதிரி கொஞ்சம் மூளை வச்சு கூடாதா? இவ்வளவு பெரிய பில்டிங்ல அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த பொண்ணு மூஞ்சில எப்படிங்க மயக்க மருந்து அடிக்கிறது? யோ அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? எல்லாரும் நைட் ஆனா தூங்கிடுவாங்களா? ஆமா நானும் தூங்கிடுவேன். நீ ஏன் தூங்குற? உனக்கு தூங்க சொன்னாரா அவரு? நீ ஏன் தூங்குற? அவர் சொல்ற மட்டும் கேளியா? குறுக்க பேசுன கொன்றுவேன். நீங்க பேசுறீங்க. நான் பேசுவேன். சரி சரி பேசு. நைட் ஆனா எல்லாரும் தூக்கிடுவாங்கல்ல, நீ நேரா அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போற. சூப்பர். போனா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. அது நேரா அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போற. மாப்பிள்ள சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, வெளியே வெயிட் பண்றாருன்னு சொல்ற. ஓ. அந்த பொண்ணு என்ன பண்ணும், மாப்பிள்ளைய பாக்குற ஆர்வத்துல மெதுவா ஆசை ஆசையா பதுங்கி பதுங்கி வெளியே நடந்து வரும். நான் என்ன பண்ணுவேன், மாப்பிள்ளை நிக்க வேண்டிய இடத்துல இருட்டுக்குள்ள மறைஞ்சு நிப்பேன். ஏங்க நீங்க வெளிச்சத்துல நின்னால இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். யோ சொல்ற மட்டும் கேளியா, குறுக்க பேசினா கொன்றுவேன். யூ கேன் ப்ரொசீட். அப்படின்னா மேல சொல்லு எருமை. தேங்க்யூ. அந்த பொண்ணு மெதுவா நடந்து வருதா, ஏன் பின்னாடி நீ மறைஞ்சு நிக்கிறியா, அந்த பொண்ணு மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிற, அது மயங்கி விழுகுது, நான் தூக்குறேன். ஒருவேளை மயக்க முடியல. ஏன்டா அவசரமா பேசுற? உனக்கு கேட்டாங்களா இப்ப? சொல்ல முடிச்சா? ஒரு பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை குறுக்க பேசுன அந்த ஆளை வச்சு கடிக்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. வேணாம். எப்படி சொன்ன சீன் ஆர்டர்லாம் ஓகேவா? சீனாரெல்லாம் ஓகே, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன காத்து? நான் தான் ஒன் மோர் ரியாக்ஷன். ஆகும் ஆகும். இப்ப நேரா போறோம், பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுற வேலையை முடிக்கிறோம். அதை முடிச்ச உடனே இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே. ஆமா இப்ப முதல்ல என்ன பண்றோம்? பழமை நான் வந்து அவன் கையில ஏதோ வித்தை வச்சு. யோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, போம்பாட்டு சாப்பிட்டு தூங்கிறாதையா? அது பாக்கெட்ல வைக்கல, எல்ல. ஆமையா, அதுல வவுத்த ஃபுல்லா பண்றது. என்னது கொஞ்சமா போடுறீங்க? சீக்கிரம். பாடிக்கு இதுவே ஜாஸ்தி, தின்னுட்டு எந்திரி. நல்லா நல்லா சாப்பிடுங்க, நம்ம சமையல் தான் பிரமாதமா இருக்கும். தம்பி முருங்கா போடுப்பா. முருங்கா இல்லனே, யார்ட்ட போய் சொல்ற, உள்ள இருக்கும் பாரு. ஏன்டா பந்தியில அசிங்கப்படுத்திட்டு இருக்க? பந்தியில உட்கார்ந்தமா தின்னமான்னு இருக்கணும், புரியுதா? சாப்பிட்டு முடிக்கிறோம், பொண்ணை தூக்குறோம். ஓகே மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவியே. நெல்லை முத்துல யாரவன்? நான் தான்ல. ஆமா நீங்க யாரு, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும்ல. கடத்திடுவீங்களோ? கடத்த விட்டுருவோனா? நெல்லை முத்து இருக்கிறதுல ஒரு சின்ன கடுகை கடத்த முடியுமா உங்களால? அறிவு கட்டம். வந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருந்தா, ஐயா சாப்பாடு நல்லா இருக்கு, ஒரு பார்சல் கட்டி கொடுங்க, கட்டி தர போறேன். அதை விட்டு கடத்துறதுக்கு ஒரு பிளான். இவனை பார்த்தா பெரிய பட்டை போட்டிருக்கான், நடுவுல ஒரு பொட்டு வச்சிருக்கான், ஈஸியா ஏமாத்திடலாம் நினைச்சலாம் நீங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுறாரு. ஏழு நாங்கெல்லாம் வேற மாதிரி இல்ல, சிபி சிஐடிக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு 3 பேர் பின்னால வாங்க, ஆளுக்கு ஒரு பார்சல் கட்டி தர, வாங்கிட்டு நடைய கட்டுங்க. சூப்பர் பிள்ளை முத்து. பிள்ளை முத்து நெல்லை முத்து, இதுல பிளானிங் பண்றோம். பிளானிங். அப்ப பொண்ணு கடத்துற மேட்டர் உனக்கு தெரியாது? ஓட்டன தெரியுமா? சாப்பிடு, வாயை மூடி தின்றா. வாயை மட்டும் எப்படிங்க சாப்பிடுறது? உள்ள வச்சு போண்டா ரொம்ப பிடிக்கும். வேண்டாம். பந்தியில் தான் அவனை கொட்டிட்டல, இப்படி தேவையா? பண்டில் வைக்கல, ரொம்ப முக்கியம், அதனால தான் சாப்பிடுறேன். இப்ப நம்ம பிளான் என்னன்னா, ஏன் அப்படிதான் ஆரம்பிப்பியா? டோன்ட் டிஸ்டர்ப்யா. மேல யாராவது இருக்காங்களா எட்டி பார்ப்போம். மேல யாரா இருக்கீங்க? குத்துற வாயில. நானே யாருக்கும் தெரியாம இடுக்கல வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், மேல யாரா இருக்கீங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹே சிண்டு, யாரோ வரா பாரு. ஐயோ சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டி இல்ல, நாய்க்குட்டி. சிண்டு நான் சொல்றேன்ல, நம்ம தூங்குறதுக்கு நல்ல லொகேஷனா இருக்குங்க. போய் கலந்துட்டீங்க. அமுக்குடா, தும்பிராத. கல்யாணம் நீ பண்ண வேண்டிய வேலையை நாய் பண்ணிருச்சு. எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு நாய்கிட்ட சொல்றீங்க? நீ கூட்டு வருவேன்னு நினைச்சு அது கூட்டு வந்துருச்சு. பின்னாடியே போறோம், ஸ்ப்ரேவை அடிக்கிறோம், தூக்குறோம். சூப்பர், வாங்க போலாம். ஐயோ அங்க அட்றானு கேட்கிறானே. கல்யாணம்
டேய் டேய். என்ன பண்றா? அடிச்சலா. தூக்கம் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நாயை தூக்கிட்டா. அப்ப வேலை முடிஞ்சு வாங்க போலாம். நாயை அந்த பொண்ணு தூக்கிட்டா, அவளை நாம தூக்குறோம். நீ என்ன பண்ற? இந்த பூவுக்கு பின்னாடி ஸ்ப்ரேவை மறைச்சு வச்சு நில்லு. அவன் வந்த உடனே மூஞ்சில மயக்க போட்டு விழுந்துவா. நம்ம தூக்கிடலாம். ஏய் நீ அங்க நில்லு, நீ இங்க நில்லு. இது ஓகே ஓகே பாஸ். ப்ளீஸ் கோ தட் சைடு. நானும் போறேன். கோச் சொன்னது அவனுங்கள. நீ இங்க நின்னு ஸ்ப்ரே அடி. ஓகே. தனியா விட்டு போறானுங்க, பயமா இருக்கு. வந்தோடனே ஒரு அடி அடிச்சு அப்படியே மயக்கம் விழுந்துருவாங்க. அடிக்கல. ஐயோ அடிக்கலையே. இந்த நேரம் பார்த்து என்ன ஒண்ணும் தெரியல. நல்ல போத சொதப்பிட்டான்டா. குடிச்சிக்கிற ஊருக்கா இருக்க. குளிச்சிக்கிற ஊருக்கா. தூக்குறோம் தூக்குறோம் இவனை தூக்க வச்சிட்டானடா. என்ன கணக்குறேன். என்ன அவளு நம்ம பெருசா சொன்ன நேரம் ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. நீ என்ன பேச்சு பேசுற? நீ ஒழுங்கான ஸ்ப்ரே வாங்கி கொடுத்துருக்கணும். அடிக்க நேரத்தில் அடிக்கல, திரும்பி அடிச்சுக்கிட்டாரு, மயங்கி போய் பண்ணிட்டாரு. அவன் இப்போ எப்போ எந்திரிக்க போறாரோ? டேய் தள்ளிடுறா. இந்தா பாரு எப்படி எந்திரிக்கிறான் பாருப்ப. டேய் கல்யாணம். ஏய் யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு என்கிட்டயும் வேலை கட்டியா? எங்க அப்பா போலீஸ். போலீஸா? என்னாச்சு உனக்கு? ஏய் கல்யாணம். அம்மா யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு என்கிட்டயும்? எங்க அப்பா போலீஸ். என்ன சொல்ல வரான்னு தெரியல. என்ன உண்மையிலே ஃபிளாட் ஆயிட்டேனா? டேய் கல்யாணம். யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு எங்க அப்பா போலீஸ் என்கிட்ட. என்ன வெரைட்டியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். டேய் கல்யாணம். யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு எங்க அப்பா போலீஸ் மூஞ்சில வரல வைக்க மாட்டாட்டே. இப்ப பாரு. டேய் கல்யாணம். நான் மயக்கமா இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப். ஓ சார் மயக்கமா இருக்கீங்களா? டேய் இந்த தண்ணிக்கெல்லாம் மயக்கம் தெரியாது. அந்த கக்கூஸ்ல ஒரு ஆசிட் இருக்கு பாரு. அதோட வேணாங்க. அந்த மருந்தை கொடுங்க. இப்ப அடிக்கிற பாருங்க. உங்க நம்பிக்கையில இங்க அடிச்சு காட்டுற பாருங்க. பழையபடி இங்க தான் அடிக்கிறேன். ஓகேங்க. வாங்க வாங்க. வரலாமா? டேய் கரெக்டான ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். அவனை சொதப்புன. இப்ப அந்த பிள்ளை கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கு. நம்மளும் சேர்ந்து விளையாடலாம். ரொம்ப முக்கியம். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? என்னது காதல வாங்க போறாங்க. ஹே கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ எந்த பக்கம் போனாங்க? அதனால போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. யோ கல்யாணம் இவ்வளவு வேகமா எங்கேயா போயிட்டு இருக்க? அது இல்லாம கட்டவரில் வேற கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. அட கம்முன்னு இருக்குடா. முதலாளிங்கிற பேர்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் டெக்கரேஷன் பண்ணி சந்தோஷமா இருந்தேன். அதிக காசுக்கு ஆசைப்பட்டு உங்க கூட சேர்ந்து காலை வேற சுளுக்கு பிடிச்சி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கால் சுளுக்கு பிடிச்சானயா? துட்டு வருது இல்ல, வீல் சேர் வாங்கி தரேன். ஜாலியா ஒரு ரவுண்ட் போக வேண்டியதானே? சுளுக்கு பிடிச்சது உங்காலா? என் கால் தானே. பெருசா ஒண்ணும் நடக்கல. இதுக்கு மேல என்னையா நடக்கணும்? நடக்க முடியலையா? போனு போலீஸான் பாரு. தம்பி ஹலோ சொல்லுங்க தம்பி. என்னாச்சு? இல்ல தம்பி நேத்து பிளான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நானே சொல்றேன். இன்னைக்கு எப்படியும் தூக்கிடுறேன். ஏன்பா அந்த தம்பிக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? கட்டினா மாமியார் தான் கட்டுவேன், இல்லைன்னா விஷத்தை குடிச்சு சாவேன்றான். நான் வேணா விஷத்தோட போட்டுமா? முதலாளி அவன் யாரை கட்டினான்டா? துட்டு வருதா இல்லையா நமக்கு? அதை மட்டும் பாரு. ஹலோ நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஆ, ஆ, ஆ. அடுத்த கட்டம் ஆரம்பம். அடுத்த கட்டமா கண்டமா? ஏன்டா காதுக்கு பக்கத்துல ரஃபா கத்துறேன்? நானும் எப்பதான் ரவுடின்னு காட்டுறது? வந்து எழுந்து பாக்குறேன். ஒரு டயலாக் இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு சிரிக்க விட மாட்டேங்கிறீங்க, அழ விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏப்பா என்னை விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றான். வேணா என் கேரக்டர் அவனுக்கு கொடுத்துருங்களேன். நானே கண்டினியூ பண்றேன். ரைட்ல ரொம்ப சைடு வாங்குது. ஷாலினி உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஏ இல்லை இந்த தேவதை தான் எனக்கு வரப்போகிற மனைவின்னு உன்னை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணா எவ்வளோ லைக் வரும் தெரியுமா? நான் உங்களுக்கு மனைவியாக போற பொண்ணு. என்ன நீங்க மட்டும் லைக் பண்ணா போதும். ஓகே சாரி, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்கு. இன்னைக்கு நைட் மாடியில் மீட் பண்ணி பேசலாமா? ஓகே.
மாடியிலையா தூக்கிட வேண்டியதா? நைட்டை பொண்ணை தூக்கிட்டு விடிகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல தம்பி, பொண்ணை தூக்குறதுக்கே நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. வர்ற வழியில வண்டி வேற மக்கர் பண்ணிச்சு தம்பி. சரி நான் ஏதாவது பேசிட்டு இருக்காதே, சரி கட்டா வரும், ஏதாவது ஆயிரம் போகுது. பொண்ணா தம்பி, நான் தான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கல, மயக்கம் தான். பாரு பிரிங்க முதலாளி. பாரு சீக்கிரம்டா. இதா வருங்க இதா வருங்க. என்னடா லேட் பண்ணிக்கிட்டு தம்பி, பாரு டென்ஷன் ஆகுற. சீக்கிரம் சீக்கிரம். பொண்ணை காணுமே. முதலாளி சங்குதா. டேய் என்னடா பொண்ணுங்கடா? பாலத்தண்டு தான் இருக்குது. இல்ல தம்பி, உள்ள பொண்ணுதான் வச்சோம். ஆமா. ஷாலினி எங்கடா? தம்பி நான் தான் தூக்கி வச்சேன், மயக்க மருந்து வேற அடிச்சேன். சொல்லுங்கடா. அவன் பொண்ணு எங்கடா? இல்ல தம்பி, இலைக்குள்ள நாங்க தான் வச்சு கட்டணும். என்னாச்சு? ஆமாங்க, இவர்தான் இழுச்சிங்க. ஷாலினி உள்ள வச்சது எப்பற மார்ச்சு? நைட்டே ஷாலினியை தூக்கிட்டேன்னு சொன்னா? இல்ல தம்பி, என்ன பண்ண வந்திருக்கீங்க? நமக்கு தம்பி. பொண்ணா தூக்க சொல்ல சொல்றேன் எங்கடா? தம்பி சத்தியமா நான் உள்ளதான் வச்சேன். எனக்கு ஷாலினி வேணும். தம்பி உங்க சாலினி உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பா. அடுத்த முறை ட்ரை பண்ற தூக்குறோம். யாரா நீங்க எதுக்குடா ரவுண்ட் கட்டுறீங்க? யாருனாவே? தம்பி அந்த பொண்ணோட தாய் மாமே. தாய்மா பவர் என்னன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். எங்கயா போயிட்டு இருக்கப்ப? என் தங்கச்சி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. யாரு? கல்யாண வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க தான். முதலாளி கரெக்டா தெரிஞ்சாங்க. அவங்கள தேடி பாஸ்டா போய்கிட்டு இருக்கேன். பாஸ்டா இதுல ஒன்னு போட்டனா நுரத்தால தள்ளிட்டு வர அந்த ஆளு அறிவில உனக்கு. யோ வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சியா? தாய் மாமனை இறங்கி நடக்க முடியுமா? ஒரு கெத்து வேணாமா? அதான். சரி நாங்க ஹெல்ப் பண்றோம், கார்ல உட்கார பேசிட்டு போலாம். நல்ல விஷயமாச்சே. இதுதான் நல்ல நேரம். இது எப்படியும் இவங்கிட்ட எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஐடியா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? 10 பேர் இப்படி போங்க, 10 பேர் அப்படி போங்க, இன்னொரு 10 பேர் இப்படி போங்க, இன்னொரு 10 பேர் அப்படி போங்க. அறிவு இருக்கா உனக்கு? யோ இருக்கிறது 6 பேர், 10 பேர் இப்படி போடுற, 10 பேர் அப்படி போடுற. மென்டலாட்டியா நீ? வண்டில முண்டான். நான் வேணா பெட்ரோல் போட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி வரட்டுமா? இதே காட்டு. எல்லாரும் ஒண்ணா போலாம். ஏய் இந்த வண்டி இல்ல, அந்த வண்டி. இருங்க இருங்க இருங்க. ஏய் மாப்ள வண்டியை தள்ளிட்டு மதுரைக்கு போடா. நீ ஃபர்ஸ்ட் போடா. மச்சி வண்டியை கொஞ்சம் நிறுத்துடா. எதுக்குடா? சொல்றேன் கொஞ்சம் நிறுத்துடா. டேய் எங்கடா போற? இருடா வரேன். இந்த நேரத்துல எங்கடா போறான் அவன்? தெரியல மச்சி. மச்சி எங்கேயா ஹோட்டலில் தான் நிறுத்த, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாமே. அடிங் எவ்வளோ டென்ஷனாக போயிட்டு இருக்கோம். சாப்பாடு முக்கியமா உனக்கு? எதா இருந்தாலும் பாண்டிச்சேரியில் போய் பார்த்துக்கலாம். அவன் ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஈஸியில் டிரைவ் போகிற மாதிரி போயிட்டுருக்கானுங்க. நான் என்ன கேட்டேன், பசிக்குது ஹோட்டலில் எங்கேயா நிறுத்தலான்னு கேட்டேன். அதுக்கு போய் ஓவராக பேசிட்டு இருக்கேன். டேய் என்ன முனவிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி. வண்டி ஏடுறா. டேய் என்னடா சாப்பிட எதுனா வாங்கிட்டு வந்திருக்க? ரொம்ப முக்கியம் மச்சி, நீ போடா. அனிதா தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இந்த மாத்திரை. இப்ப நான் உன்கிட்ட கேட்டனா? இல்ல தலைவலிக்குதுன்னு சொன்னேன்ல. உன் வேலையை பாரு. மச்சி நீயே குடுறா. ஏய் தலை வலிக்குதுன்னு சொன்னல, அதுக்கு தானே வாங்கிட்டு வந்தான். வாங்கி போட்டுக்க. இல்ல பரவாயில்ல ஷாலினி, பசிக்குது, சாப்பிட்டா சரியாயிடும். டேய் ஏதாவது ஹோட்டல் வந்தா நிறுத்துடா. நிறுத்துறேன்டா. சிவா நீயும் பசிக்குதுன்னு சொன்னல, அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அப்பவே நானும் அதைத்தானே சொன்னேன்.
தம்பி 100 ரூபா கொடுத்து டேங்க் ஃபுல் பண்ண சொன்னேன். திருட்டு பைப்புல என்ன பண்ணாலும் தெரியல, வண்டி பாதியில நிக்குது. ஏன் லூஸ் மாதிரி பேசுறேன்? 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் ஊத்தினா டேங்க் ஃபில் பண்ண முடியாது. வேணா பெனாயில் ஊத்தி வேணா ஃபில் பண்ணலாம். பைப்புல அப்படிதான் பண்ணிருப்பானோ. டிரைவர் தம்பி வண்டி வேகமா ஓட்டுங்க. நான் பார்த்த மாப்பிளை தவிர என் தங்கச்சி பொண்ணு மேல எவனா ஆசைப்பட்டான் அவனை அங்கேயே வெட்டிடுவேன். டேய் அவனை பேசாம வர சொல்லுங்கடா. யோ பெருசு பேசாம கொஞ்சம் மூடிட்டு வாயா. தம்பி என் தங்கச்சி பொண்ணை எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமில்ல? பாலூட்டி, தாளாட்டி, சீராட்டி, பாட்டி. நல்லா பேசுறீங்க. தம்பி என் தங்கச்சி பொண்ணு மேல அவ்வளவு உசுர வச்சிருக்கேன். டேய் என்னங்கடா ஏத்தும் போது மாமே மச்சான் மரியாதை கொடுத்தீங்க, இப்ப நடுவுல உட்கார வச்சு கும்மி அடிக்கிறீங்க. போன் அடிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க மச்சான், பாண்டிச்சேரி ரூட்லயா? போலீஸோட தானே போய்கிட்டு இருக்கீங்க? பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். டிரைவர் தம்பி கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டுங்க. எப்படி எஸ்கேப் ஆயிடும்? ஐயோ ஐயோ தலைவலிக்குது, 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 மைத்த பிடிச்சு கத்திட்டு இருக்க. அவசரத்துல மாத்தி சொல்லிட்டேன். உண்மையிலே தலைவலிக்குது, தலைவலிக்குது. ஏறி கொடுங்க. டேய் முதல்ல கீழ குறா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. நீ போ. வண்டியில போங்க, நான் ஃளைட்ல வரேன். எஸ்கேப் ஆயிட்டோம். சொல்லு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஸ்கூல்ல ஒரு பையன் நான் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணானே, அது இவன் தான். நான் ஷாலினி எப்படி இருக்க? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது உன்னை பொண்ணு கேட்டதுக்கு உங்க அப்பா அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. காலேஜ் முடியட்டுமேன்னு வெயிட் பண்ணேன். ஆனா உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் கடுப்பாயிட்டேன். நீ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நேத்தே தூக்கியிருப்பேன், சொதப்பிட்டானுங்க. என்ன லவ் பண்றியா? நானும் உன்னை லவ் தானே பண்றேன். ஏண்டி உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? சொல்லுடி. நாளினி அட பாவிகளா, சமைக்க வந்தவன் சொல்லி எங்க வீட்டு பிள்ளைகளை கடத்திட்டு வந்தீங்களா? பாய்ஸ் அடிச்சு போட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு வாங்கடா. பாய்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்கள சொன்னேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். போறியா? மாமா இவங்க தான் என்ன கடத்திட்டு போக வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இவங்க உன்னை கடத்த வந்திருக்காங்க, இவங்க உன்னை கடத்த வந்திருக்காங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்? வாசாலினி மாமா. ஏய் எங்களுக்கு முன்னாடி நீ டச் பண்ணிட்டு இருக்க, பேசாம போறியா? ஏய் நான் யார் தெரியுமில்ல? தாய் மாமன். எப்ப பார்த்தாலும் தாய் மாமன் ஏன்டா ஓவர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? பொத்திக்கிட்டு போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பப்பா ஏன் சார் அடிச்சீங்க? யாருக்கு ஒரு மட்டன் கிரேவி? தாடி கொஞ்சம் ஒதுக்கிப்பா. அது எடுத்து நீ தான் நிக்கிற. எல்லாரும் இப்படி ஒதுங்கி போனா நான் யாரை தாண்டா அடிக்கிறது? என்னடா பிரச்சனை? சார் நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணல, இவன் தான் பிரச்சனை பண்றான். அவனை கூட்டு போயா? சரிங்க சார். நடரா சார் கீப் ரெஸ்பான்ஸ். பார்க்கறேன். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி இந்த பசங்கள தான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வாங்க.